Hi friends, welcome to my channel CTC Travels Samim. This video is sponsored by Buy Mote mobile app. This is for groceries supply groceries. This is for a grocery purpose. One app for all your needs. You can download this from Play Store. People who are using the Apple phone can download from the App Store. Let's go to the topic, guys. Today my topic is about tandoori chicken barbecue, preparations of tandoori chicken barbecue. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா தந்தூரி சிக்கன் பார்பிக்யூ ப்ரிப்ரேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதற்காக நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன், தோல் இல்லாத தொடைகள் அல்லாத கால்கள், 1 கப் தயிர், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழை சாறு, 1 டீஸ்பூன் கடுகு எண்ணெய், உப்பு தேவையான அளவுகள், குச்சிகள் விருப்பம் போல். சரிங்களா? இது எல்லாமே ஒரு பாத்திரத்தை நம்ம எடுத்து எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய், மஞ்சள் தூள், கரம் மசாலா, எலுமிச்சம்பழை சாறு, கடுகு எண்ணெய், உப்பு இவையெல்லாம் சேர்த்து நன்றாக நம்ம ஊற வைக்கணும். சிக்கனில் சிறிய அளவான அறுவை கோடுகளை போடுவோம். மசாலா உள்ளே செல்வதற்காக இந்த கோடுகளை போடுங்க. சிக்கனை ஒரு இது மாதிரி ஊசி மாதிரி வச்சு மூடி விட்டுருங்க. ஒரு 4 மணி நேரத்துக்கு மூடி விட்டிங்கன்னா இது நீங்கள் வெளியே வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜிலையும் வச்சுக்கலாம். சிறந்த சுவைக்காக சிக்கனை நீண்ட நேரம் நம்ம ஊற வைக்க வேணும். ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சிக்கன் ஊறிய பிறகு நம்ம என்ன பண்ணோம், நம்ம பார்பிக்யூ அமைப்பை இப்படி ரெடி செய்கிறது. கோல்சால் பார்பிக்யூ நீங்கள் நெருப்பு செந்தில் உருவாக்கி வெட்டி நிலைக்கு வரும் பயன்படுத்துங்கள். கேஸ் கிரில் மிதமான வெப்பத்தை கிரில்லுக்கு காய்ச்சி ரெடியாக வைத்து கொள்ளுங்கள். கிரில்லில் மீது சிறிது எண்ணெய் தடவி சிக்கனின் சிக்காமல் இருக்கவும். நம்ம எல்லாமே செட்டப்லாம் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு அடுப்பு மாதிரி போட்டு இந்த குச்சி மாதிரி சிக்கனை குத்திட்டு சிக்கனை நம்ம சுடணும். சிக்கனை கிரில்லில் வச்சு குச்சிகளை பயன்படுத்தி இது பண்ணலாம். அதில் சிக்கனை சொருகி வையுங்கள். மிதமான சூட்டில் 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா சூடாகணும் கைஸ். நல்லா சூடாகி நல்லா ஹீட்டாகி இந்த ப்ரௌனிஷ் கலருக்கு வரணும். 75% அதான் ப்ரௌனிஷ் கலர். சிக்கன் கிரில்லில் கடும் காட்சி, மேலான மசாலா தடுக்கும் காட்சி, இது சரியாக இருக்கும். அப்புறம் சிக்கன் நன்றாக சுட்டு வெந்ததும் அதை கிரில்லில் இருந்து எடுத்து கொள்ளுங்கள். புதிய கொத்தமல்லி இலைகள், எலுமிச்சம்பழை துண்டுகளை அலங்கரித்து பரிமாறுங்கள். பாருங்கள், இவ்வளோ அழகான சுவையாகவும் தந்தூரி சிக்கன் பார்பிக்யூ. இப்போதே இந்த ரெசிப்டை வீட்டில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இது எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சு பார்த்தோம். நானும் என்னோடய ஸ்பௌஸும் ட்ரை பண்ணோம். இது நல்லாவே இருக்குது. சரியா? இது நீங்களும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நியூ இயர்ஸ் கம்மிங், ஓப்பனிங் நியூ இயர்ஸ் இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், சிடிசி ட்ராவல்ஸ்களை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. We will meet in next week. Thank you.